என் பேர் மனுஸ்ரீ தயாநிதி. இன்னைக்கு நான் வெந்தயம் பற்றி பேசுவேன். வெந்தயம் என்பது சமையலிலும் மருத்துவத்திலும் பயன்படும் ஒரு மூலிகை மற்றும் வாசனை பொருள். விதைகள் மற்றும் இலைகள் வெந்தயக்கீரை இரண்டும் மருத்துவத்தில் பயன்படும். பண்புகள்: வெந்தயத்துக்கு வேறு பேர் மேத்தி. சுவை: கசப்பு. குறைந்த மழை பெய்யும் இடத்தில் வளரும். குளிர் காலநிலை உகந்தது. வீட்டு தொட்டியில் வளர்க்கலாம். பயன்கள்: சமையல்: வெந்தய விதைகள் குழம்பு, இட்லி, தோசை மாவு, தாளிப்புக்கு பயன்படும். வெந்தயக்கீரை மசியல், கூட்டு, பருப்பு, சூப்பு, தோசை, சப்பாத்தி உணவாக பயன்படும். ஆரோக்கிய நன்மைகள்: வெந்தய விதைகள் செரிமானம், கொலஸ்ட்ரால் குறைப்பு, உடல் குளிர்ச்சி, தோல் முடி ஆரோக்கியம் பயன்படும். வெந்தயக்கீரை இரும்பு சத்து, இருதய ஆரோக்கியம், உடல் சூடு, தோல் ஆரோக்கியம். நன்றி, வணக்கம். ஸோ இந்த வெந்தயங்கிறது சின்னது, வாசமாக இருக்கும், ஆனால் கசப்பாக இருக்கும். ஸோ வெந்தயத்தோட பலன் நல்லதுக்கு முடியெல்லாம் நல்லா வரணும்னா நம்ம வெந்தயம் எண்ணெயில் வெந்தயத்தை போட்டு பண்ணுவோம், காய்ச்சி போடுவோம். ஓகே, வெந்தயம் என்ன சொல்லுது தத்துவம் வாழ்க்கையில்? நாக்குக்கு நல்லா இல்லாதது வயிற்றுக்கு நல்லது. புரிஞ்சா? ஓகே, நாக்கில் வந்து சூப்பராக இருக்குன்னு சுகரெல்லாம் எடுத்தோம்னா அது உடம்புக்கு நல்லதில்லை. வெந்தயம் என்ன சொல்லுது? கசப்பாக இருந்ததுன்னா அது உடம்புக்கு நல்லது. ஸோ இது வந்து வீட்டிலே நம்ம வளர்க்கலாம். வெந்தயத்தை எடுத்து நம்ம தெளித்து போட்டோம்னா வெந்தயக்கீரை தானாக வந்துடும். மேத்திங்கிறது ஹிந்தி பேர், வெந்தயத்துக்கு இன்னொரு பேர் இல்லை, அது வெந்தயத்தோட இது ஹிந்தி பேர் வந்து மேத்தி, இங்கிலீஷு ஹிந்தி தான். ஓகேவா? ஸோ இது வந்து இதுல என்ன தெரியுதுன்னா கீரை எல்லாத்துலேயுமே விதை போட்டோன்னா கீரை வருது. இதுக்கு முன்னாடி இன்னொரு விதை போட்டு என்ன கீரை வந்தது? கரெக்ட், யார் சொல்றீங்க? கொத்தமல்லி. கொத்தமல்லி விதையை தூவி இது வீட்டிலே நீங்க எல்லாருமே விதைச்சு பாருங்க. சரியா? அழகா சொன்னடா. நீ ஏதாவது கேள்வி கேட்கறியாடா? வெந்தயத்தோட சுவை என்னன்னு? வெந்தயத்தோட சுவை யாரெல்லாம் மீன் குழம்பு சாப்பிடுவீங்க? வெந்தயத்தை போடுவோம், அதுதான் அதோட மனம். ஓகேவா? அருமடா மனுஷி.